எல்லாருக்கும் வணக்கம். மீண்டும் மெய்ப்பொருள் காண்க தளத்திற்கு எல்லாரையும் நான் வரவேற்கிறேங்க. ஃபர்ஸ்ட் நம்ம டெவலப்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே பார்த்துருவோங்க. கேபிஐடி டெக்னாலஜிஸ் எடுத்துக்கிட்டோம்னா கம்பெனி வந்து சுவிட்சர்லாந்து பேஸ்டு கம்பெனி என்ட்ரீம் ஏஜி அப்படின்ற ஒரு நிறுவனங்க. அதுல மெஜாரிட்டி ஸ்டேக் வந்து எடுக்கிறாங்க. ஏற்கனவே 26% இருந்திருக்கு, அதை 90% இப்ப கூட்டுறாங்க. ஏர் கன்சோல் அப்படின்றது அந்த கம்பெனியுடைய ஃபெமிலியர் ப்ராடக்ட் அப்படின்ற மாதிரி தெரியுதுங்க. கேபிஐடியை பொறுத்த வரைக்கும் 40 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் இருக்குங்க. கொஞ்சம் காஸ்ட்லியான சைட்ல தான் இருக்கும். நல்ல நிறுவனம் தான். அடுத்து டிசிஎஸ் எடுத்துக்கிட்டோம்னா 2 அப்டேட்ங்க. ஃபர்ஸ்ட் அப்டேட் என்னன்னா கம்பெனி வந்து யூகே பேஸ்டு கிங்ஃபிஷர் பிஎல்சியோட அவங்களோட பார்ட்னர்ஷிப்பை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட் 15 இயர்ஸ்ங்க. இந்த கிங்ஃபிஷர் பிஎல்சி அப்படின்றவங்க யாருன்னா ஹோம் இம்ப்ரூவ்மெண்ட் ரீட்டைலர்ஸ். கிட்டத்தட்ட யூரோப்பியன் யூனியன் முழுக்க 1900 ஸ்டோர்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த பார்ட்னர்ஷிப் மூலமா கிங்ஃபிஷர் பிஎல்சியோடைய ஆப்ரேஷனல் எஃபிஷியன்சியை கூட்டுவாங்க. எப்படி அப்படின்னா த்ரூ ஆட்டோமேஷன் அண்ட் ஏஐ அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து 2வது அப்டேட் என்னன்னா டாடா கம்யூனிகேஷன் வந்து டிசிஎஸ் கூட ஒரு பார்ட்னர்ஷிப் போடலாமா அப்படின்னு சொல்லி ஒரு திட்டத்தில் இருக்கிற மாதிரி செய்திகள் கசிய ஆரம்பிச்சிருக்குங்க. எதுக்கு டாடா கம்யூனிகேஷன் டிசிஎஸ் கூட பார்ட்னர்ஷிப் போட போறாங்க? டேட்டா சென்டர் பிசினஸ் காட்டி தான். ஸோ டிசிஎஸ் ஏற்கனவே ஒரு $6.5 பில்லியன் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா? ஸோ டிசிஎஸ் டாடா கம்யூனிகேஷன் பார்ட்னர்ஷிப் போடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தெரியுது. அடுத்து ஆனந்த்ராஜ் லிமிடெட் எடுத்துக்கிட்டோம்னா கம்பெனி வந்து ஒரு 1100 crore ஃபண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க. சக்சஸ்ஃபுல்லா QIP லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ கம்பெனியோட வேல்யூவேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 47 டைம்ஸ் ஏர்னிங்ஸாக இருக்குங்க. ஸோ இது பாசிட்டிவ் டெவலப்மெண்ட் ஆனந்த்ராஜ் லிமிடெட்க்கு. ஆனந்த்ராஜை பொறுத்த வரைக்கும் அவங்களோட கோர் பிஸ்னஸ் எது அப்படின்னா ஹவுசிங், கமர்ஷியல் ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் டேட்டா சென்டர்ஸ். ஆனந்த்ராஜை பொறுத்த வரைக்கும் 1000க்கு மேலே போயிட்டு இப்போ 600 700 அந்த ரேஞ்சில் இருக்கும்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட 45% பக்கம் கீழே இறங்கி இருந்தாலும் ஓவர் வேல்யூ தான். 47 டைம்ஸ் ஏர்னிங்ஸ். அடுத்து ஹவுசிங் சேல்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா Q2 ஃபினான்ஷியல் 26ல டாப் 8 சிட்டிஸ் இன் இந்தியாவில் ஹவுசிங் சேல்ஸ் அப்படின்றது 1% டிக்ளைன் ஆயிருக்கு அப்படின்னு ஒரு ரிப்போர்ட் சொல்றாங்க. என்ன காரணம் அப்படின்னா பிரைசஸ் ரொம்ப அதிகமா இருக்கிறது ஒரு காரணங்க. தென் இன்னொரு காரணம் ஃப்ரெஷ் சப்ளை வந்து இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது கம்மியா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேங்க. டாப் 8 சிட்டிஸ் அப்படின்னு பார்த்தோம்னா பெங்களூர், ஹைதராபாத், சென்னை, கொல்கத்தா இங்க எல்லாம் ஹவுசிங் சேல்ஸ் நல்லா கூடி இருக்குங்க. ஆன் த அதர் சைட் புனே, மும்பை, டெல்லி, அகமதாபாத் இங்க எல்லாம் ஹவுசிங் சேல்ஸ் பயங்கரமா அடி வாங்கியிருக்கு. சரி, போன வருஷம் நிலவரம் எப்படி இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா செப்டம்பர் 2024ல 5% இந்த டாப் 8 சிட்டிஸ்ல ஹவுசிங் சேல்ஸ் குறைஞ்சிட்டு இருக்குங்க. ஸோ கண்டினியூஸா செகண்ட் இயர் ஹவுசிங் சேல்ஸ் வந்து குறையுது இந்த டாப் 8 சிட்டிஸ்லயே. அடுத்து ஐடிசி ஹோட்டல்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா கம்பெனி அவங்களோட ஃபுட் பிரிண்ட்ஸை ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானால எக்ஸ்பேண்ட் பண்றாங்க. எப்படி அப்படின்னா கம்பெனி வந்து ஒரு மேனேஜ்மெண்ட் அக்ரிமெண்ட் போட்டுருக்காங்க 2 ஹோட்டல்ஸ்க்காக. யார் கூட அப்படின்னா டிஎஸ்ஆர் ஹாஸ்பிட்டாலிட்டி சர்வீசஸ் கூட. ஸோ இந்த அக்ரிமெண்ட் மூலமா நெல்லூர்ல ஒரு ஹோட்டலுங்க 127 keys, தென் ஹைதராபாத்ல ஒரு ஹோட்டலுங்க 117 keys. இது ரெண்டுமே ஐடிசி ஹோட்டல்ஸ் உடைய வெல்கம் ஹோட்டல்ஸ் பிராண்டு கீழே வருதுங்க. இது ஐடிசி ஹோட்டல்ஸ்க்கு ஒரு பாசிட்டிவ் டெவலப்மெண்ட். ஐடிசி ஹோட்டல்ஸோட வேல்யூவேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 60 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் பக்கமா இருக்குங்க. அடுத்து இந்தியாவில் பிவி சேல்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா செப்டம்பர் 2025ல ஒரு 4.4% தாங்க ஏறி இருக்கு. ஈவன் ஆஃப்டர் இந்த ஜிஎஸ்டி எல்லாம் பயங்கரமா குறைச்சாங்க இல்லையா? குறைச்சதுக்கு அப்புறமே செப்டம்பர் 24 கம்பேர் பண்றப்ப 25ல வெறும் 4.4% தான் ஏறி இருக்கு. அடுத்து டாடா மோட்டார்ஸ் பேசஞ்சர் வெஹிக்கிள் செக்மெண்ட் எடுத்துக்கிட்டோம்னா கம்பெனியை போஃபா செக்யூரிட்டிஸ் வந்து டவுன் கிரேட் பண்ணியிருக்காங்க. என்னென்ன காரணம் அப்படின்னு பார்த்தா இந்த சைபர் அட்டாக் இஷ்யூங்க. JLRல சைபர் அட்டாக் நடந்தது இல்லையா? அது ஒன்று. தென் ட்ரம்ப் அவர்களுடைய டாரிஃப், யூஎஸ் டாரிஃப், தென் யூரோப்பியன் யூனியன், சைனால ஒரு ஸ்லோ டவுன், இதெல்லாம் வந்து டவுன் கிரேட் பண்ணதுக்கான முக்கியமான காரணங்க. அது போக JLR பொறுத்த வரைக்கும் அடுத்த வருஷம் கம்பெனி வந்து ஆல்மோஸ்ட் டெட் ஃப்ரீ அப்படின்ற சுச்சுவேஷனுக்கு வந்துடும் அப்படின்னு ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க. பட் இன்னைக்கு சுச்சுவேஷன் அப்படி இல்லைங்க. சைபர் அட்டாக் அப்புறம் பேலன்ஸ் ஷீட்ல டெட் பில்டப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க போஃபா செக்யூரிட்டிஸ். அடுத்து ஹீரோ மோட்டார் கார்ப் எடுத்துக்கிட்டோம்னா கம்பெனி ஸ்பெயின்ல அவங்களோட ஃபுட் பிரிண்ட்ஸை எக்ஸ்பேண்ட் பண்றாங்க. ஸோ ஸ்பெயினை பொறுத்தவரைக்கும் அவங்களுக்கு 50th குளோபல் மார்க்கெட்டுங்க. நேற்று நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் இட்டாலிக்குள்ள போயிருக்கிறாங்க. இட்டாலியை பொறுத்த வரைக்கும் ஹீரோ மோட்டார் கார்ப்க்கு 49th இன்டர்நேஷனல் மார்க்கெட் நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ ஸ்பெயின் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அங்கேயே அவங்களுக்கு டிஸ்ட்ரிபியூஷன் பார்ட்னர்ஷிப் போட்டுருக்காங்க. நோரியா மோட்டார்ஸ் அதாவது 1X குரூப்க்கு கீழே வர்றாங்க. அவங்க கூட ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டுருக்காங்க. ஸோ ஹீரோ மோட்டார் கார்ப் பொறுத்த வரைக்கும் 5 கான்டினென்ட்ஸ்ல அவங்களோட பிரசன்ஸ் இருக்குங்க. 125 மில்லியன் கஸ்டமர்ஸ் இருக்கிறாங்க குளோபலி ஹீரோ மோட்டார் கார்ப்க்கு. கம்பெனியோட வேல்யூவேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 22 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் தாங்க இருக்கும். டிவிஎஸ், பஜாஜ் இதெல்லாம் கம்பேர் பண்றப்ப ஹீரோ சீப். அடுத்து ஆல் கார்கோ லாஜிஸ்டிக்ஸ்ல ஒரு டெவலப்மெண்ட்ங்க. விஸ்டம் ட்ரீ எமர்ஜிங் மார்க்கெட் ஹை டிவிடெண்ட் ஃபண்ட் என்ன பண்ணிருக்காங்க ஆல் கார்கோ லாஜிஸ்டிக்ஸ்ல ஒரு 68.17 lakh ஷேர்ஸ் வந்து அக்வயர் பண்ண மாதிரி செய்திகள் கிடைச்சிருக்குங்க. என்ன பிரைஸ்க்கு அப்படின்னா 34.15 பெர் ஷேர் அப்படின்ற மேனிக்கு. கம்பெனியோட வேல்யூவேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா பி இல்லைங்க,
லாஸ்ட் 1 இயர்ல கம்பெனியோட ஷேர்ஸ் வந்து ஒரு 41% பக்கமா கீழே இறங்கியிருக்கு. என்ன ஒரு நல்ல விஷயம் அப்படின்னா பிரைஸ் டு புக் 1.5க்கு கீழே இருக்குங்க. 1.37 தான் இருக்கு. தென் என்ன நான் நெகட்டிவா பாக்குறேன் அப்படின்னா டெட் டு ஈக்விட்டி 0.48 இருக்குங்க. அடுத்து இந்தியாவுடைய ஏற்றுமதி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா செப்டம்பர் 2024 கம்பேர் பண்றப்ப செப்டம்பர் 2025ல யுஎஸ்ஏக்கு நம்ம எக்ஸ்போர்ட் பண்றது வந்து 12% குறைஞ்சிருக்குங்க. இதற்கு முக்கியமான காரணம் ட்ரம்ப் அவர்களுடைய அந்த 50% டாரிஃப். ஆனா எக்ஸ்போர்ட்ஸ் டு சைனா ஒரு 34% ஏறி இருக்கு. அதர் கண்ட்ரிஸ் அப்படின்னு பார்த்தோம்னா யூகே, ஜெர்மனி, யுஏஇ, சவுதி அரேபியா இங்க எல்லாம் வந்து எக்ஸ்போர்ட் சூப்பரா பண்ணியிருக்கோம். அடுத்து இந்தியாவுடைய ட்ரேட் டெபிசிட் அப்படின்னு பார்த்தோம்னா செப்டம்பர் 2024 கம்பேர் பண்றப்ப 25ல வைடன் ஆயிருக்குங்க. 13 மந்த் ஹைல இருக்கு. செப்டம்பர் 2025ல $32.15 பில்லியன் இருக்குங்க. இது செப்டம்பர் 2024ல $24.65 பில்லியன் இருந்திருக்கு. ஸோ ட்ரேட் டெபிசிட் வைடன் ஆகுது அப்படின்னா என்னங்க காரணம்? இம்போர்ட்ஸ் வந்து அதிகமாயிருக்கும், எக்ஸ்போர்ட்ஸ் வந்து குறைஞ்சிருக்கும். ஸோ எக்ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 12% விழுந்திருக்கு. இம்போர்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 100%க்கு மேல ஏறி இருக்குங்க, குறிப்பா கோல்டு இம்போர்ட்ஸ். அடுத்து Q2 ஃபினான்ஷியல் 26 ரிசல்ட்ஸ் எல்லாம் பார்ப்போங்க. ஃபர்ஸ்ட் ஓபராய் ரியாலிட்டி எடுத்துக்கிட்டோம்னா ஸ்ட்ராங்கான நம்பர்ஸ் காட்டியிருக்காங்க. நெட் ப்ராஃபிட் 29% ஏறி இருக்குங்க இயர் ஆன் இயர். ரெவன்யூ வந்து ஒரு 34.8% இயர் ஆன் இயர் ஏறி இருக்கு. கம்பெனி வந்து ஒரு ஷேருக்கு ₹2 டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ரெக்கார்ட் டேட் வந்து அக்டோபர் 21, 2025ங்க. நவம்பர் 4ஆம் தேதிக்குள்ள டிவிடெண்ட் வந்து கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஓபராய் ரியாலிட்டியை பொறுத்த வரைக்கும் நல்ல வேல்யூவேஷன் இருக்கிற மாதிரி தெரியுதுங்க. 30 டைம்ஸ் ஏர்னிங்ஸ், டெட் டு ஈக்விட்டியும் கம்மியாக தான் இருக்கு, 0.21. ஓபராய் ரியாலிட்டி எடுத்துக்கிட்டோம்னா காட்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸோ இல்லை லோதா டெவலப்பர்ஸோ இல்லை பிரஸ்டீஜ் குரூப்போ இவங்களெல்லாம் கம்பேர் பண்றப்ப ஓபராய் ரியாலிட்டி வந்து சீப்பா தெரியுதுங்க. அடுத்து HDFC லைஃப் உடைய Q2 ஃபினான்ஷியல் 26 ரிசல்ட்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா நெட் ப்ராஃபிட் வந்து 3% ஏறி இருக்கு இயர் ஆன் இயர். கம்பெனிக்கு 85 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இவ்வளோ வேல்யூவேஷன் கொடுத்ததுக்கு 3% இன்க்ரீசஸ் இன் ப்ராஃபிட் அப்படின்றது சந்தை அதை ஏற்றுக்காதுங்க. அசெட் அண்டர் மேனேஜ்மெண்ட் 11% க்ரோ ஆயிருக்கு இயர் ஆன் இயர். டோட்டல் ப்ரீமியம் 15% க்ரோ ஆயிருக்குங்க இயர் ஆன் இயர் பேசிஸ்ல. அடுத்து HDB ஃபினான்ஷியல் சர்வீசஸ் உடைய Q2 ஃபினான்ஷியல் 26 ரிசல்ட்ஸ் பார்த்தோம்னா ரெவன்யூ 13% இயர் ஆன் இயர் பேசிஸ்ல ஏறி இருந்தாலும் நெட் ப்ராஃபிட் வந்து 1.5% கீழே விழுந்திருக்குங்க. ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் இன்கம் வந்து 13% இயர் ஆன் இயர் பேசிஸ்ல ஏறி இருக்குங்க. கம்பெனி வந்து ஒரு ஷேருக்கு ₹2 டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ராஃபிட் ஃபாலுக்கு என்ன காரணம் அப்படின்னா லோன் லாசஸ் அண்ட் ப்ரொவிஷன்ஸ் கிட்டத்தட்ட 74% ஏறி இருக்குங்க. 748 crores ப்ரொவிஷன்ஸ் அண்ட் லாசஸ் எடுத்திருக்காங்க. அடுத்து லீலா பேலசஸ் எடுத்துக்கிட்டோம்னா கம்பெனி வந்து 4th கன்சிக்யூட்டிவ் குவார்டரா ப்ராஃபிட் பண்றாங்க. 75 crores ப்ராஃபிட் பண்ணிருக்காங்க. ரெவன்யூ வந்து 11% ஏறி இருக்குங்க இயர் ஆன் இயர் பேசிஸ்ல. கம்பெனிக்கு ஒரு முக்கியமான டெவலப்மெண்ட் என்ன அப்படின்னா இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல எக்ஸ்பான்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது துபாயில ஒரு ஃபெசிலிட்டி வந்து கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து ஒரு பாசிட்டிவ் டெவலப்மெண்ட் லீலா ஹோட்டல்ஸ்க்கு. பட் கொஞ்சம் காஸ்ட்லியான பிசினஸ் தான். அடுத்து MRPL உடைய Q2 ஃபினான்ஷியல் 26 எடுத்துக்கிட்டோம்னா Q2 ஃபினான்ஷியல் 25 கம்பேர் பண்றப்ப லாஸ்ல இருந்து ப்ராஃபிட் சைடு வந்திருக்காங்க. அப்படியே டர்ன் அரவுண்ட் பண்ணிருக்காங்க. 639 crore ப்ராஃபிட் பண்ணிருக்காங்க. பட் ரெவன்யூ 10% விழுந்திருக்குங்க இயர் ஆன் இயர் பேசிஸ்ல. அடுத்து ஆக்சிஸ் பேங்க் உடைய Q2 ஃபினான்ஷியல் 26 ரிசல்ட்ஸ் எடுத்தோம்னா நெட் ப்ராஃபிட் வந்து 26% இறங்கி இருக்குங்க இயர் ஆன் இயர் பேசிஸ்ல. என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தோம்னா ஒன் டைம் ப்ரொவிஷனிங் எடுத்திருக்காங்க. RBI ஓட கைட்லைன்ஸை அட்ஹர் பண்ணிருக்காங்க. நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் 2% தாங்க ஏறி இருக்கு இயர் ஆன் இயர் பேசிஸ்ல. கம்பெனியோடைய நெட் NPA, கிராஸ் NPA ரெண்டுமே கூடி இருக்கு. பட் மார்க்கெட் வந்து எதை பாசிட்டிவ் சைடா பாக்குது அப்படின்னா அட்வான்சஸ் அண்ட் டெபாசிட்ஸ் ரெண்டுமே வந்து நல்ல நம்பர்ஸ் காட்டியிருக்காங்க. டெபாசிட்ஸ் ஒரு 11% இயர் ஆன் இயர் க்ரோ ஆயிருக்கு. அட்வான்சஸ் ஒரு 12% க்ரோ ஆயிருக்குங்க இயர் ஆன் இயர் பேசிஸ்ல. அடுத்து IRFC உடைய Q2 ஃபினான்ஷியல் 26 ரிசல்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ரெவன்யூ ஒரு 7.6% ஏறி இருக்குங்க இயர் ஆன் இயர் பேசிஸ்ல. நெட் ப்ராஃபிட் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 10.2% ஏறி இருக்கு. கம்பெனி வந்து ஒரு ஷேருக்கு ₹1.05 டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. கம்பெனியோட வேல்யூவேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 24 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் இருக்குங்க, ரொம்ப காஸ்ட்லி. அடுத்து L&T ஃபினான்ஸோட Q2 ஃபினான்ஷியல் 26 ரிசல்ட்ஸ் பார்த்தோம்னா நெட் ப்ராஃபிட் வந்து 6% ஏறி இருக்குங்க இயர் ஆன் இயர் பேசிஸ்ல. கம்பெனியோட கிராஸ் லோன் புக் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு, 15% ஏறி இருக்கு இயர் ஆன் இயர் பேசிஸ்ல. செக்மெண்ட் பை செக்மெண்டா பார்த்தோம் அப்படின்னா ரூரல் பிசினஸ் ஃபினான்ஸ் அப்படின்றது 3% growth காட்டியிருக்காங்க இயர் ஆன் இயர். தென் பர்சனல் லோன் புக் வந்து 52% growth காட்டியிருக்காங்க இயர் ஆன் இயர். தென் ஃபார்மர் ஃபினான்ஸ் அப்படின்றது 10% க்ரோ ஆயிருக்குங்க இயர் ஆன் இயர் பேசிஸ்ல. தென் டூ வீலர் ஃபினான்ஸ் அப்படின்றது 3% ஏறி இருக்கு இயர் ஆன் இயர் பேசிஸ்ல. ஸ்ட்ராங்கான கேபிட்டல் அடிக்வசி ரேஷியோ மெயின்டைன் பண்றாங்க, 20% இருக்கு. L&T ஃபினான்ஸும் ரொம்ப காஸ்ட்லியான சைடில் தாங்க இருக்கும். பிரைஸ் டு புக் 2.5க்கு பக்கமா போயிருக்கும். நான் கன்சிடர் பண்ற ரேஞ்சில் இருக்காது.
அடுத்து ஹெச்டிஎஃப்சி ஏஎம்சி எடுத்துக்கிட்டோம்னா Q2 ஃபினான்ஷியல் 26ல நெட் ப்ராஃபிட் 25% ஏறி இருக்குங்க இயர் ஆன் இயர் பேசிஸ்ல. கம்பெனி வந்து போனஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு ஷேருக்கு ஒரு ஷேர் போனஸ். ரெக்கார்ட் டேட் வந்து நவம்பர் 26, 2025ங்க. கம்பெனியோட வேல்யூவேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 48 டைம்ஸ் ஏர்னிங்ஸ்ங்க. கம்பெனிக்கு கடன் இருக்காது. கம்பெனி வந்து போனஸ் அறிவிச்சிருக்காங்க. ஒரு ஷேருக்கு ஒரு ஷேர் ஃப்ரீ அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணி பார்க்க முடியாதுங்க. என்ன காரணம் அப்படின்னா வேல்யூவேஷன்ஸும் ஜாஸ்தி. இன் அடிஷன் டு தட் போனஸ்னால நம்மளுக்கு மானிட்டரி பெனிஃபிட்ஸ் எதுவும் கிடைக்காதுங்க. அது முற்காலங்கள்ல முதலீடு பண்ணவங்களுக்கு போனஸ் வந்து ஒரு நல்ல ரிவார்டா இருக்கும். போனஸுக்கு அப்புறம் நம்ம உள்ள போனோம் அப்படின்னா நம்மளுக்கு ரிவார்டு கிடைக்க இன்னும் ஒரு 10 to 15 இயர்ஸ் ஆகும். அடுத்து சர்வதேச சந்தைன்னு எடுத்துக்கிட்டோம்னா அமெரிக்க சந்தை கொஞ்சம் மிக்ஸ்டா தாங்க இருந்தது. ஜெரோம் பவல் அவர்கள் வந்து இன்ஃபிளேஷன் ஏறதுக்கான வாய்ப்பு இருக்கு அடுத்த சில மாதங்கள்ல அப்படின்னு வார்ன் பண்ணியிருந்தாரு. அந்த வார்னிங் எல்லாம் மார்க்கெட் டைஜஸ்ட் பண்ணிருச்சுங்க நேத்து. இப்போ கொஞ்சம் மறுபடியும் மேல போக ஆரம்பிச்சிருச்சு. ஜப்பான் நாட்டு சந்தைன்னு எடுத்துக்கிட்டோம்னா நான் ரெக்கார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு 1.1% மேல ஏறி இருந்ததுங்க. பட் ஆல் டைம் ஹையை விட கொஞ்சம் கீழே தள்ளி தான் இருக்கு. அடுத்து கோல்டு எடுத்துக்கிட்டோம்னா இன்னைக்கு புதிய உச்சங்க 22 கேரட் கோல்டு பெர் கிராம் ஒரு 40 ரூபாய் விலை ஏறி இருக்குங்க. 11,900ல இருக்கு. அடுத்து இன்னைக்கு கேள்விகளுக்குள்ள போயிடலாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு நண்பர் வந்து சார் என்கிட்ட ஒரு 1 lakh பக்கமா இருக்கு, அப்படியே தூக்கி கோல்டு இடிஎஃப்ல போடலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ கோல்டு இடிஎஃப் இல்ல கோல்டு பிரைஸ் வந்து ஏற்கனவே நல்லா ரேலி ஆகி பீக்ல இருக்குங்க. இன்னும் ரேலி ஆகும் அப்படின்னு சொல்லி கோல்ட்மேன் சாக்ஸ் சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் ஓகே தான். பட் எனக்கு மொத்தமா கொண்டு போய் எல்லாத்தையும் ஒரே பேஸ்கெட்ல போடணும் அப்படின்றது எனக்கு அது சரியா பண்ணலங்க. நிறைய பேஸ்கெட் வச்சுக்கோங்க. ஒரு பேஸ்கெட்ல கொஞ்சம் கோல்டு, இன்னொரு பேஸ்கெட்ல கொஞ்சம் விருப்பப்பட்டா சில்வரு, தென் ஸ்டாக்ஸு, தென் பாண்டு, இந்த மாதிரி மிக்ஸ்டா போடுங்க. மொத்தமா கொண்டு போய் அது ரேலி ஆகுது அப்படின்னு சொல்லி கோல்ட்லையும் சில்வர்லையும் கொண்டு போய் கொட்டினா நம்மளுக்கு அந்த 1 lakh என்ன ரிட்டர்ன் கிடைக்கும்? நம்மளுக்கு ரெகுலரா டிவிடெண்ட் வேணும். ஸ்டாக் பிரைஸ் வந்து அப்ரிஷியேட் ஆகிற மாதிரி நல்ல அண்டர் வேல்யூட் ஸ்டாக்லாம் இருக்கு. ஸோ அதையும் கொஞ்சம் பாருங்க, மிக்ஸ்டா பண்ணுங்க. அடுத்து கேசிபி லிமிடெட் அப்படின்ற நிறுவனத்தை பத்தி கேட்டிருக்காங்க. கம்பெனி பார்க்க அட்ராக்டிவ் வேல்யூவேஷன் இருக்கிற மாதிரி தாங்க தெரியுது. 14 டைம்ஸ் ஏர்னிங்ஸ், பிரைஸ் டு புக் 1.70 தான் இருக்கு. என்ன நெகட்டிவ் அப்படின்னா ஒரு 0.35 டைம்ஸ் இருக்குங்க. டெட் டு ஈக்விட்டி 0.35 இருக்கு. பட் நான் என்னுடைய வியூ சொல்லிடுறேங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல்ஸ் அப்படின்னா நம்ம ஏற்கனவே ராம்கோ இண்டஸ்ட்ரீஸை பார்த்து வச்சிருக்கிறோம். அதை தான் தொடர்ந்து கன்சிடர் பண்ணிட்டு இருக்கோம். புக் வேல்யூக்கு கீழே இருக்கு. பிரைஸ் டு ஏர்னிங்ஸ் 15க்கு கீழே இருக்கு. டெட் டு ஈக்விட்டி 0.10 கீழே இருக்கு. தென் ராம்கோ நிறுவனத்தை பத்தி நம்மளுக்கு ஏற்கனவே கொஞ்சம் தெரியும். சிவகாசியில ஒரு 10 வருஷம் இருந்ததுனால. ஸோ எனக்கு ராம்கோ இருக்கிறப்ப கேசிபி லிமிடெட பார்க்கணும் அப்படின்ற தேவை கிடையாது. அடுத்து ஒரு நண்பர் வந்து நான் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் பிகினர் சார், யங்ஸ்டர், ஒரு 18-19 இருக்கு ஏஜ், ஒரு மாசத்துக்கு 1500 rupees என்னால் இன்வெஸ்ட் பண்ண முடியும். ஸோ 1000 வந்து மியூச்சுவல் ஃபண்ட்லையும் 500 வந்து ஸ்டாக்ஸ்லயும் நான் போடலாமா அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறாங்க. நான் என்னுடைய வியூவை சொல்லிடுறேங்க. நீங்க யங்ஸ்டர் அப்படின்னு சொல்றீங்க, மேபி 18 to 20 இந்த ஏஜ்ல இருக்கிறீங்க அப்படின்னா நல்லா படிக்கலாம். படிக்கிறதுக்கே நம்மளுக்கு டைம் நிறைய இருக்கு. சோதிச்சு பார்க்கலாம் படிச்சதை, அதுக்கும் டைம் நிறைய இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பீட்டர் லிஞ்ச் அவர்கள் எழுதின லேர்ன் டு ஏர்ன் புக் எல்லாம் படிச்சு பார்த்துட்டு என்னென்ன வேல்யூவேஷன்ல எந்தெந்த செக்டாருக்குள்ள போகலாம் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்க டைரக்டா ஸ்டாக்ஸ்லயே முதலீடு பண்றது சிறந்ததுங்க. அதாவது உங்களுக்கு படிக்கிறதுக்கு நிறைய டைம் இருக்கு, அதை யூஸ் பண்ணிக்கிங்க அப்படின்னு சொல்றேன். அதை யூஸ் பண்ணாம கொண்டு போய் பணத்தை மியூச்சுவல் ஃபண்ட்ல போட்டீங்க அப்படின்னா நீங்க பணத்தையும் கொடுத்துட்டு தென் அதுக்கு எக்ஸ்பென்ஸ் ரேஷியோவையும் கொடுத்துட்டு ஸோ படிச்சுட்டு நீங்களே முதலீடு பண்ண கத்துக்கலாம் அப்படின்றது என்னுடைய விருப்பம். இதெல்லாம் தான் இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணணும்னு நினைச்சோம். முதலீடுகள்ல ஏதாவது சந்தேகங்கள் கேள்விகள் இருந்தா எல்லாத்தையும் எழுதுங்க. எல்லாருக்கும் நன்றி.